ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கான தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா 48:17. பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அதாவது சேனைகளின் கர்த்தர், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து. நம்முடைய ஆண்டவர் நமக்கு போதிக்கிறது எல்லாமே பிரயோஜனமானது. சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால நம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். அப்போ எனக்கு பிரயோஜனம் இதுதான். சங்கீதம் 32:8 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அப்ப ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறது பிரயோஜனமானதை உனக்கு போதித்து நீ எந்த வழியில நடக்கணும் அந்த வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. வழி தப்பி போயிடக்கூடாது. இதுதான் வழி, இந்த வழியில் நீ நட, வேற எந்த வழியிலையும் போயிடாத. அப்ப நமக்கு பாதை இதுவே. அப்ப இந்த பாதையில் நீ நடந்து வா. அப்ப நமக்கு பிரயோஜனம் இதுதான். நீ இந்த காரியத்தை நான் உனக்கு சொல்லி தந்தா அது உனக்கு பிரயோஜனமா இருக்கும். அந்த பிரயோஜனமானதை உனக்கு நான் போதிக்கிற கர்த்தர். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு தாழ்ந்து தந்திருப்பார். அதாவது நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில் சுவிசேஷ பிரசங்கம் பண்ணுகிற அது தனி கிருபை. ஒருத்தருக்கு ஒரு ஊழியக்காரருக்கு அந்த கிருபை கத்த தந்திருக்கார். இன்னொரு ஊழியக்காரருக்கு தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறது. அதாவது தீர்க்க தரிசன வசனங்களை விலக்கி வியாக்கியானம் பண்ணி சொல்லுகிறது. இன்னொரு ஊழியக்காரருக்கு டீச் பண்றது. இப்ப அந்த காலத்துல, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் 35 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு மேல இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா பாஸ்டர் YKB ஹென்ரின்னு ஒருத்தர், இன்னைக்கு அவருக்கு வயசு அதிகம், 52 வருஷம் ஊழியம் செஞ்சிருக்காரு. அவருக்கு வயசு எப்படி 80க்கு மேலே தான் இருக்கும், 80 கிட்ட இருக்கும். இப்பயும் அவர் ஊழியம் செய்கிறார். இப்பயும் அவர் பைபிள் ஸ்டடி இருக்கிறாரு. அவருடைய பைபிள் ஸ்டடிலாம் பயங்கர சூப்பராக இருக்கு. அவர் நடத்துகிற பைபிள் ஸ்டடியில் ரொம்ப ஃபேமஸான பைபிள் ஸ்டடி வந்து கானான் பிரயாணம், ஆசாரிப்பு கூடாரம், இப்படி பைபிளை நமக்கு எப்படி எல்லாம் புரிய வைக்கணும் அதை புரிய வைக்கிற படங்கள் வரைஞ்சி அந்த படங்கள்ல அர்த்தத்தை சொல்லி அந்த படங்களை நமக்கு விளக்கி கொடுத்து நாம் அதை வாசிக்க நாம் அவர் பேசுகிற அந்த டீச்சிங்கில் உட்காந்து நம்ம கேட்க அவ்வளோ பிரயோஜனமா இருக்கு. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு திறமை தாளந்துகளை கத்த தந்திருக்கிறார். சரி, சபை நடத்துவதில் திறமையா இருப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் பவர்ல திறமையா இருப்பாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு பிரயோஜனமானதை உனக்கு போதித்து உன்னை நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாக நீ நடக்க வேண்டிய வழியில நீ இந்த பாதையில் போகணும், இந்த பாதையில் போகக்கூடாது, இந்த பாதையில் போனால் உனக்கு பாதுகாப்பு,
இந்த பாதையில் போனால் உனக்கு ஆபத்து இருக்குது, பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, நீ பார்த்து தான் நடக்கணும். இந்த இடத்துல நான் உனக்கு இதெல்லாம் கற்றுத்தரேன், இந்த இடத்துல பார்த்து நட, இந்த இடத்துல நான் உனக்கு இதை சொல்லி கொடுக்குறேன், இந்த இடத்துல நான் உனக்கு இதை கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கற்றுக் கொடுத்துருக்குற. இப்போ நம்ம நிறைய வேத புத்தகத்தில் நிறைய ரகசியங்களை உள்ள அடக்கி தான் நமக்கு தந்திருக்காரு. நான் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம், ஒரு ஊழியக்காரரு ஒரு சமயம் இந்த வெள்ளை போலம்ன்றோம்ல, அது என்னன்னு அவருக்கு தெரியல. அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்டாரா, இந்த வெள்ளை போலம்னு சொல்றாங்களே அது என்ன ஆண்டவரே அப்படின்னா, ஆண்டவர் சொன்னார் அது ஒரு வாசனை திரவியம். அப்படியா? அதோடைய விலை பொன்னிலும் விலையேற பெற்றது. அதாவது சென்ட்டுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆசாரிப்பு கூடாரத்துக்கு அந்த வெள்ளை போல தைலம் செய்யும் போது வெள்ளை போலத்தை போடுவாங்க. அது ரொம்ப காஸ்ட்லியானது, விலை உயர்ந்தது. இந்த வெள்ளை போலம் உண்டாகிற காரியத்தை அந்த ஊழியக்காரர் அது என்ன வெள்ளை போலம் அதை ஆராய்ச்சி பண்ணுவோன்ட்டு அப்படியே ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த வெள்ளை போலத்தை பற்றி ஆப்பிரிக்கா தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இந்த மரங்கள் இருக்கு. வெள்ளை போலன்றது ஒரு விதமான பிசின். அப்போ அந்த மரத்தில் ஒரு சீசன் வரும் பொழுது நல்லா பூ பூத்து காய் காய்ச்சி அந்த மரத்தினுடைய பூ அந்த மரத்தினுடைய காயெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் பழம் மக்கள் அந்த ரோட்டு பக்கமே வர விடாது, அவ்வளோ நாத்தமாக நாரும். மிருகங்கள் வராது, பறவைகள் வராது. அந்த மரத்துலேருந்து அந்த பழத்தினுடைய ஸ்மெல் அவ்வளவு நாற்றம் எடுக்கும். ஜனங்க கிட்டே போக மாட்டாங்க. அவங்க அந்த ஊரில் அந்த ஸ்மெல் வருது. இப்போ நம்ம ஊரில் நடந்து போவோம்ல, சில தோட்டத்து வழியாக போனோன்னா திடீர்னு இந்த பலா ஸ்மெல் வரும். அப்போ நம்ம நினைப்போம் பழம் பழுத்திருக்கு, இல்லைன்னா பலா பூ பூத்துருக்குன்னு. அதே போல் அந்த முந்திரி காடுகள் வழியாக போகும்போது முந்திரி அந்த ஸ்மெல் வரும். அதெல்லாம் ரசிக்கலாம். ஆனால் இதை ரசிக்க முடியாது. நாற்றமா நாருமா அந்த முள். அதில் இன்னொரு கொடுமை என்னன்னா, அந்த மரம் ஃபுல்லாக முள், பயங்கர கோரமாக இருக்குமா அந்த மரம். அந்த மரம் காயெல்லாம் காய்ச்சி கனியெல்லாம் முடிஞ்சு கீழே விழுந்து அழுகி போய் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மரம் வெடிக்க ஆரம்பிக்குமா. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மரம் என் பழத்தை யாரும் சாப்பிடலை அப்படின்னு கண்ணீர் வடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் ஜனங்க சொல்கிறாங்க. அந்த மரம் வெடிக்குமா. வெடித்தா ஒரு விதமான அந்த நீர் உள்ளேருந்து வெளியே வர்றது தான் அந்த பிசன். இந்த மரம் வெடிக்க ஆரம்பித்து விட்டது என்று கேள்விப்பட்ட உடனே ஜனங்க கூட்டம் கூட்டமாக படையெடுப்பாங்களாம். எதற்கு படையெடுக்கிறாங்க அப்படின்னா, அதில் கிடைக்கக்கூடிய வெள்ளை போலத்தை எடுக்க. அந்த வெள்ளை போலம் அதில் பிசன், இப்போ எப்படி முருங்கை மரத்தில் பிசன் இருக்கு, பாதாம் மரத்தில் பிசன் இருக்கு, அதே போல் பிசன் தான் அது. ஆனால் கல்லை போல இருக்குமா. அதை அவங்க பேத்து எடுத்து அவங்க சொல்கிறாங்க, அந்த வெள்ளை போலம் அந்த பழம் எவ்வளவு நாற்றம் எடுத்து நாறி விடுகிறதோ அந்த வெள்ளை போலம் அவ்வளவு வாசனை வீசும். பயங்கர ஃப்ராக்ரன்ஸாக இருக்குமா, பயங்கர வாசனையாக இருக்குமா.
அது ஜனங்களுக்கு அதான் அடையாளம். அது தண்ணி, அதாவது அது கண்ணீர் வெடிக்குது அப்படின்னா அந்த வெள்ளை போலம் வெளியே வர்றது பயங்கர ஸ்மெல். ஓடி வந்துடுவாங்க எல்லாம், வந்து அதை அறுவடை செஞ்சு அதை எடுத்துகிட்டு போய் வியாபாரிகிட்ட கொடுத்தா தங்கத்தை விட விலை அதிகம். ஒரு கிராம் எத்தனையோ ரூபாய், எத்தனையோ டாலர் சொல்கிறாங்க. அவ்வளோ உயர்வான அந்த இது. ஆண்டவர் நமக்கு அவருடைய போதனை, அவருடைய வார்த்தை நம்ம கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்னா, இந்த முள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த மரத்தை போல தான் நமக்கு நிறைய வேதனை இருக்கும். அவர் நம்மளை இதை செய்யாத, அதை செய்யாத, இப்படி செய்யாத, அப்படி செய்யாத, இப்படி நட, அப்படி நட, இப்படி உட்காரு, இப்படி நட அப்படின்னு சொல்லி நம்மளை நல்வழி நடத்துவார். ஆனால் முடிவில் நமக்கு அது பிரயோஜனமாய் இருக்கிறதை இந்த வெள்ளை போலம் போல அந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்வை வாசனை வீச செய்யும். அதான் வேதம் சொல்லுகிறது. பவுல் சொல்லும்போது சொல்றார், நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் நற்கந்தங்களாய் இருக்கிறீர்கள். இந்த வாசனை வீசுகிற நற்கந்தங்களாய் இருக்கிறீர்கள். நம்ம தான் அந்த அனுபவம், நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த அனுபவம் இருக்கு. அது மற்றவருடைய வாழ்க்கையில அவங்களை உயிர்ப்பிக்கிறதுக்கு அது உதவியா இருக்கும், ஏதுவா இருக்கும். அவங்க வாழ்க்கையில நன்மையை விளங்கப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும், மேன்மையை வெளிப்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். அந்த நம்முடைய அனுபவம் அவர்களை தூக்கி நிறுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். அதான் இந்த காலை வேளையில பிரயோஜனமானதை நமக்கு போதிக்கிறவ, நாம நடக்க வேண்டிய வழியில் நம்மை நடத்துகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நம்ம அந்த பாதையில் நடந்தோம்னா நம்முடைய வாசனை, நம்முடைய வாழ்வு வெள்ளை போலம் போலவும் நற்கந்தங்கள் போலவும் காணப்படும். ஆமென்.